வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தாட் அண்ட் லாங்குவேஜ், சொல் வன்மையும் எண்ண ஓட்டங்களையும் நினைவாற்றலையும் பெருக்கிக் கொள்வது எங்கானம் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். தாட் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னால் எண்ண ஓட்டங்கள் நம்மளுடைய மொழி அதுக்கு தொடர்புடையது. ஏன்னா நம்மளால் எந்த மொழியில் சிறப்பாக பேச முடியுமோ, சிறப்பாக கையாள முடியுமோ, அதற்கு ஏற்ப நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் இருக்கும். இதில் இன்னொரு வைசி வருஷா கூட எப்படின்னு கேட்டால், எண்ண ஓட்டங்கள் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறதோ அதில் எந்த அளவுக்கு சிறப்புத்தன்மையும் ரிஃபைன்டு பிஹேவியர், அதாவது நன்றாக ஒழுகக்கூடியதோ அதுக்கு ஏற்ப நம்மளுடைய சிந்தனையும் இருக்கும். சிந்தனை திறனை சிறப்புப்படுத்திக்கணும். அதற்கு மொழி முக்கியம். மொழி என்று சொல்லும்போது நம்மளுடைய பேசக்கூடிய திறமை, எழுதக்கூடிய திறமை, அப்புறம் பகிர்ந்து கொள்ளக்கூடியது, இது எல்லாமே படிக்கிறது நல்லபடியாக படிக்கணும், சரளமாக படிக்கணும். ஃப்ளூயன்சி இன் ரீடிங் அது என்ன பண்ணணும், ஃப்ளூயன்சி இன் ரீடிங் ஆல்சோ என்ஹான்சஸ் அவர் தாட் ப்ராசஸ் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே நன்றாக சிந்தனை திறனை சிறப்புப்படுத்திக்கணும். லாங்குவேஜ் அதுக்கு ஒத்துழைக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சிறப்பாக பேசுவதற்கு, சிறப்பாக எழுதுவதற்கு, சிறப்பாக வாசிப்பதற்கு, டு ரீட், இது மூன்றுமே என்ன பண்ணோம், மொழி திறமையை, அதாவது நம்மளுடைய சிந்தனை திறனை அதிகப்படுத்தும், சிந்தனை திறனை சிறப்புப்படுத்தும். அதோடு கூட அதற்கு உறுதுணையாக நம்மளுடைய மொழி வன்மையும் இருக்கும். மொழியோட சிறப்புத்தன்மை, மொழியோட ஆளுமை, அது எப்படி இருக்கும், மொழியில் இருக்கிற நம்மளுக்கு திறமையை பொறுத்து நம்ம அதில் ஆளுமை இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு சாதாரணமான தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் என்ன செய்யணும்னு கேட்டால், ரீடிங் முதல் ஒரு நேரத்தில் நம்மளுடைய எண்ண ஓட்டங்களை சிறப்புப்படுத்தி கொள்ள வேண்டுமா, அல்லது நம்மளுடைய படிக்கிற ஆற்றல், ஃப்ளூயன்சி இன் ரீடிங், அதை சிறப்புப்படுத்தி கொள்ள வேண்டுமா, அல்லது பேசுறதுக்கு யோசிக்கிறத காட்டிலும் திங்கிங், ரைட்டிங், ரீடிங் அப்படின்னு வரும்போது அது பேச்சாற்றலை சிறப்புப்படுத்தி கொள்ள வேண்டுமா அப்படின்றத பார்த்துட்டு முதல்ல ரீடிங் எபிலிட்டியை டெவலப், விச் யூ வாண்ட் டு பேலன்ஸ், விச் யூ வாண்ட் டு செட் ரைட் ஃபர்ஸ்ட். முதல்ல ரீடிங், ஏன்னா அதுக்கு ரொம்ப செலவு பண்ண வேண்டாம். ஏற்கனவே இருக்கிற மெட்டீரியலை ரொம்ப தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வந்தால் அதில் நம்மளுக்கு ஃப்ளூயன்சி கிடைக்கும். இது ஒரு சிறப்பான விஷயம், ஒன்று எளிமையாக நம்மளுக்கு மேற்கொள்ள முடியும். அதனால் நோ மல்டி டாஸ்கிங். படிக்கும்பொழுதே வேறு எதையான கேட்குறது. இப்போ ஒரு இந்த பதிவு பேசிகிட்டு இருக்கும்போது அது அப்லோடு பண்ணினோடனே இதை முதல்ல கேட்கும்போது வேறு எதையான பார்த்துட்ருக்குது. ஸோ அது இல்லை, கேட்கும்போது வேறு எதையான பார்க்கறத காட்டிலும் கவனமாக கூர்ந்து முழு விஷயங்களையும் மனத்தில் பதிக்கிற அளவுக்கு கேட்டுக்கிட்டால் அதே விஷயத்தை நம்மளால் திருப்பி சொல்ல முடியும். இது ஒரு முக்கியமான ஒரு சின்ன ஒரு எபிலிட்டியை வளர்த்துக்கிறது சமயம். அப்படின்னா எங்கேயும் ஒரு லெக்சர் கேட்குறோம், அந்த லெக்சர் சிறப்பானதாக இருக்குது அப்படின்னா அந்த சிறப்பான இருக்க லெக்சர் கேட்கும்பொழுது முழு கவனத்தையும் அதில் செலுத்தி அந்த சொற்பொழிவை நம்ம கேட்டோம் வைங்க, அதுலேருந்து நம்ம நிறைய செய்திகளை பகிர்ந்துக்க முடியும். எப்படி எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் அது ஒரு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு அது ஒரு முக்கியமான விஷயமா அமையும். அதே மாதிரி நம்ம படிக்கிறோம், வேகமாக படிக்கிறோம், நம்மளுக்கு தெரியப்பட்ட பாடம் தான் நம்மளோட டெக்ஸ்ட்டு. இப்போ ஜனவரி மாதம் வரப்போகுது அப்படின்னு சொன்னால், இந்த ஜனவரி மாதத்தில், ஜூன் மாதத்தில் ஸ்கூல் திறந்ததுலேருந்து 6 மாதமாக ஏதோ படிச்சிருப்போமே, அதில் இருக்கிற ஒரு சிவிக்ஸ் பாடமோ இல்லை பௌதிகமோ ரசாயனமோ எது நம்மளுக்கு படிக்குமோ, அறிவியல், வேதியியல் என்ன கிடைக்குமோ அந்த பாடத்தை எடுத்து ஒரு தடவை ஃப்ளூயண்ட்டாக ஏற்கனவே நல்லா படித்த பாடத்தை சரளமாக படிக்கிற அளவுக்கு வேகமாக அதை படிக்க துவங்கினோன்னு வைங்க. ஏன் நம்மளுடைய மொழி, தாய்மொழியில் இருக்கிற பாடம், ப்ரோஸ் ரீடிங், பொய்ட்ரி ரீடிங், அப்படியெல்லாம் நம்ம எழுத படிக்க துவங்கினோமா, அது என்ன பண்ணோம்னா அந்த லாங்குவேஜில் இருக்கிற ஒரு சிறப்பு இருக்க மொழியை சிறப்பாக கையாளுவதற்கு உதவும். சிறப்பாக பேசுறதுக்கு நல்லபடியாக படிக்கணும். நல்லபடியாக படிச்சுட்டோமான அதில் இருக்கிற செய்தி நம்ம இன்னொரு சமயத்தில் அதுபோல் எழுதுறதுக்கு அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த முடியும். எப்போவுமே வார்த்தைகள் அத்தியாவசியம். வேர்ட்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்க வேண்டிய என்ன இருக்கணும், உருபுகள் இருக்கணும், வேற்றுமையை மாற்றி இருக்கணும், ப்ரெசன்ட் டென்ஸில் அந்த நிகழ்காலத்தில் சொல்லக்கூடிய செய்தியை நிகழ்காலத்தில் சொல்லணும். பழைய செய்தி இறந்த காலத்தில் இருக்கிற செய்தியை சொல்லும்போது அதுபோல் சொல்லித்துன்னு இப்போ அது ஒரு என்ன ஆச்சரியக்குறி உள்ளவோ இல்லை செய்திகளை சொல்லக்கூடிய உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடிய செய்திகள்னால் அதுபோல் அதை சொல்லணும், எழுதி காட்டணும். உணர்ச்சி பூர்வமாக சொல்லி காட்டலாம், எழுதி காட்ட முடியுமா, வாய்ப்பில்லை தான். ஆனால் அதுக்கு இருக்கிற சிம்பல் அதெல்லாம் ஆச்சரியக்குறினா ஆச்சரியமாக இருக்கிற செய்தியன்னா ஆச்சரியக்குறி போட்டு எழுதி காட்ட முடியும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணோம், மல்டி டாஸ்கிங் இல்லாமல்
ஒரு செய்தியை ஒரு நேரத்தில் அதை மட்டும் படித்து ஃபோக்கஸாக மனது ஒருமுகப்பட்டு செய்யும் பொழுது அத்துணை செய்திகளும் மனதில் என்ன உறுதியாக பதியும். இதில் மாற்று கருத்து இல்லை. இதை நம்ம என்ன செய்யலாம், சொல்லக்கூடிய டிப்ஸை ஒரு நேரம் என்ன பண்ணிக்கலாம், ஒரு எக்ஸாமினேஷன் அதாவது பரீட்சார்த்தமாக ஒரு முயற்சி செய்து இதை சொல்லி பார்த்தாக்க இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டு நம்மளுக்கு நல்லபடியாக தெரிய வரும். இது நம்மளுக்கு ஏற்புடையது, நம்மளால் இதை என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அதனால் இதை தொடர்ந்து கையாளும் பொழுது மொழிவன்மை, மொழியில் இருக்கும் ஆற்றல், பேச்சாற்றல் இவை மேம்படும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.